மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த சாப்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டி சிலபஸில் சிபிஎஸ்சி சிலபஸில் ஆல்மோஸ்ட் 11th 3rd சாப்டராக இருக்குது. இந்த சாப்டர் ரொம்ப பேசிக்கான சாப்டர். இந்த சாப்டரை நீங்கள் படித்தா மட்டும்தான் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா தான் அடுத்து ஒரு 4 to 5 சாப்டர்ஸ் ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி மோஷன்னா என்னன்றதை ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்க்குன்னு கன்சிடர் பண்ணுங்கள். இதை பார்க்குன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இங்கே வந்து மொத்தம் ஒரு 5 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ட்ரீ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இங்கே ஒரு பெஞ்ச் ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஒரு சின்ன பையன் இருக்கான், ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது, இது வந்து இன்னொருத்தவர் உட்காந்துருக்காரு, இன்னொரு பெஞ்சில் உட்காந்துருக்காரு. மொத்தம் ஒரு 5 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கதா கன்சிடர் பண்ணிப்போம். இந்த 5 ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான்னா இங்கே இருக்கிற பட்டர்ஃப்ளையை பிடிக்க ட்ரை பண்ணுறான். ஸோ அதை வந்து இங்கே இருக்கிற ஒருத்தர் பெஞ்ச் மேலே உட்காந்துருக்கவர் இதை பார்த்துட்ருக்காரு, இங்கேருந்து இவனை பார்த்துட்ருக்காரு. ஸோ இதுதான் இங்கே இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி இங்கே எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்குன்னா மொத்தம் ஒரு 5 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் 1 2 3 and 4 அப்புறம் 5 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. சரி, இப்போ இதில் என்ன பண்ணுறாருனா இந்த அப்சர்வர், நான் சொன்ன மாதிரி இந்த அப்சர்வர் இந்த பையனை பார்த்துட்ருக்காரு, இந்த பையனையும் பார்க்குறாரு, இங்கே இருக்கிற பட்டர்ஃப்ளையும் பார்த்துட்ருக்காரு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளாக் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாக் யூஸ் பண்ணுறேன். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டைமர், அதாவது இங்கே ஒரு கிளாக் படி இந்த டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இதர் 6 AM இருக்கலாம், 6 PM இருக்கலாம். அது நம்ம இப்போ ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். இப்போ 6 PM வச்சுப்போமே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 6 PM பார்க்கும்போது இந்த பையன் இங்கே இருக்கான். இந்த பையன் அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு 15 minutes அவனை பார்த்துட்டே இருக்கார். அதாவது 6:15 ஆகுது. 6:15 ஆகிறப்ப சொன்ன மாதிரி இது என்ன ஆகிடுச்சு, 6:15 ஆகுது. ஆனால் இந்த பையன் இந்த பட்டர்ஃப்ளையை பிடிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். அந்த பட்டர்ஃப்ளை மூவ் ஆகிக்கிட்டே தானே இருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்கிறேன் நான், இந்த பட்டர்ஃப்ளை இங்கேருந்து பொசிஷன்லேருந்து நிறையா இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும், நிறைய இடத்துல மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ மூவ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பையனும் அந்த பட்டர்ஃப்ளை பிடிக்க எல்லா இடத்துலையும் ஓடிக்கிட்டே இருப்பான், ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு 15 minutes கழிச்சு இந்த பார்த்தீங்கன்னா இந்த பையன் நிறைய பொசிஷன் போயிட்டு வரான். அதே மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை பிடிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இந்த அப்சர்வர் மூலிமா, இந்த அப்சர்வர் பார்த்த பார்வை மூலிமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 o'clock இவன் இங்கே இருந்தான், அடுத்து 6:15 இந்த பையன் இங்கே இருக்கான். அதாவது ஃபஸ்ட்டு ட்ரீ பக்கத்தில் இருந்தான், அடுத்து 6:15 பார்த்தீங்கன்னா இவன் இந்த பெஞ்ச் பக்கத்தில் போயிட்டான். அதாவது இவனுடைய பொசிஷனை இங்கே சேஞ்ச் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்னா இங்கே பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டான். அதுவும் நம்ம இதில் என்ன பண்ணோம், பொசிஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதான் நான் சொன்ன மாதிரி 6 o'clock, இவன் 6 o'clock பொசிஷன் படி இங்கே இருந்தான். 6:15 பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கான். ஸோ அப்போ இவனுடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. பொசிஷன் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இந்த மாதிரி நடந்ததுன்னா, அதாவது இவனுடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஆனால் இப்போ இந்த அப்சர்வர் ஒரு 6 o'clock அந்த மரம் அங்கேயே தான் இருந்திருக்கும், அந்த ட்ரீ அங்கேயே தான் இருந்திருக்கும். அதே மாதிரி 6:15 அந்த மரம் அங்கேயே தான் இருந்திருக்கும். இவர் இந்த அப்சர்வர் இங்கே உட்காந்துருந்ததுனால 6 o'clock ட்ரீயும் அங்கே தான் இருந்திருக்கும். அதே மாதிரி பெஞ்சும் அதே பொசிஷனில் தான் இருந்திருக்கும். எந்த இடமும் அந்த பெஞ்சும் மாறாது, அதே மாதிரி அந்த ட்ரீயும் மாறாது. ஆனால் இந்த பையனோட பொசிஷன் மட்டும் மாறி, இந்த மாதிரி பொசிஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா தான் இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மோஷன் சொல்கிறோம். ஸோ டெஃபினேஷன் என்னென்னா, மோஷனுடைய டெஃபினேஷன் என்னென்னா பொசிஷன் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இப்போ இதுலேருந்து நல்லா இதே ஈஸியாக இருக்கும் பாருங்கள். மோஷன்னா என்னென்னா டிஃபைன்ட் அஸ் த சேஞ்ச் இன் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இதுதான் மோஷனுடைய பேசிக் டெஃபினேஷன். ஸோ இதில் நம்ம இந்த சிலபஸில் இந்த சாப்டரில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்ட்ரெயிட் லைன்னா அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு அத்லெட் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு 100 meter ரேஸு ஓடுறதுக்கான ட்ராக்கில் ஓடிட்டுருக்காரு. அதாவது 100 meter ரேஸில் ஓடுறாரு. ஸோ இதுதான் இவருடைய இனிஷியல் பொசிஷனு. இந்த இனிஷியல் பொசிஷன் இதுதான் ஃபைனல் பொசிஷன் வச்சுக்கோங்களேன். இவர் என்ன பண்ணுவார், இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணுவார். ஸோ கரெக்டாக வரல ஸ்ட்ரெயிட். இப்போ வந்து இவர் என்ன பண்ணுவார், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணுவார். ஸோ 100 meter ட்ராக் வந்து அப்படி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அப்போ இவருடைய பொசிஷன் இங்கே இருந்த பொசிஷன் என்ன ஆகுது, அட் தி எண்ட் ஆஃப் 10 seconds ஆர் 10 seconds ஆர் 11 secondsக்குள்ளே இவர் இந்த எண்டு பொசிஷனுக்கு வந்துடுவார். ஸோ இப்போ இவருடைய பொசிஷன் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கலாம்னா ஒரே லைனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் இதனது சொன்னபடி இது மோஷன் இஸ் டிஃபைன்ட் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதுதான் மோஷன் இன் அ ரெக்டிலினியர் வே அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ரெக்டிலினியர் மோஷன் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ ஆனால் இதுவே இந்த மாதிரி ஒரு அத்லெட் இல்லை ஒரு கிரிக்கெட் பிளேயர் எடுத்துப்போமே, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரிக்கெட் பிளேயர், ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் விளாட்றாரு. ஸோ இவருடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் இங்கே இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் இங்கே இருக்கிறாருன்னா பேட்ஸ்மேன் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் போவார், பேக்வேர்டாகவும் வருவார். பேட்ஸ்மேனை விட்டுருங்க. இப்போ ஒரு ஃபீல்டர் பொசிஷன் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபீல்டர் இங்கே இருக்காருன்னா அந்த ஃபீல்டரு எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு அவர் அந்த கேம் முடியறதுக்குள்ள அவர் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணியிருப்பார். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மோஷன் நம்ம என்ன சொல்லுவோம், 2D மோஷன் சொல்லுவோம். அவர் இதுவே ஜம்ப் பண்ணி நிறைய கேட்ச்லாம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவர் 3 டைமென்ஷனல் மோஷன் இன்வால்வ் ஆயிருக்கான்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம சொன்னபடி 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இந்த எக்ஸாம்பிள் மூலிமா நமக்கு நல்லா தெரியும் இது வந்து மோஷன் இன் 1 டைமென்ஷன் ஆர் மோஷன் இன் a straight லைன். இவர் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார். இவர் இந்த கிரிக்கெட் கிரவுண்டை பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் கிரவுண்டில் இருக்கிற மோஷன் நம்ம என்ன சொல்லலாம்னா மோஷன் என்ன 2 டைமென்ஷன் சொல்லலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக டிஃபைன் பண்ணணும்னு நினச்சோம்னா மட்டும்தான் 3 டைமென்ஷன் சொல்லணும். ஸோ இந்த சாப்டரில் நம்ம முழுக்க மேக்ஸிமம் மோஷன் இன் 1 டைமென்ஷனில் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா சின்னதாக கைனமேட்டிக்ஸுங்கிறது என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஒரு பர்சன் வந்து ஒரு ஆப்ஜெக்டை புஷ் பண்ண பார்க்குறாரு. அதாவது இங்கே இருக்கிற பொசிஷன்லேருந்து இந்த ஆப்ஜெக்டை கொஞ்சம் தூரம் தள்ளி வைக்கணும்னு அவர் தள்ளணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா ஃபோர்ஸ் இங்கே அப்ளை பண்ணுறாரு. நல்லாவே பார்த்தா தெரியும் இவர் இங்கே நல்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாரு. ஸோ இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகுது, இந்த ஆப்ஜெக்ட்டு இங்கேருந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. இதுதான் டைரெக்ஷன் ஆஃப் மோஷன். இந்த பக்கம் மூவ் ஆகும். சரி, இப்போ இந்த ஃபோர்ஸையும் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் விட்டு அழிச்சிட்டு நெக்ஸ்ட் மெம்பர் பாருங்கள். ஸோ இப்போ இவர் பண்ண ஃபோர்ஸ்னால இவர் வந்து அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறாரு, இந்த பக்கம் இந்த இடத்துலேருந்து இந்த லைனுக்கு மூவ் பண்ணி வைக்கிறார். ஸோ பொசிஷன் இனிஷியல் பொசிஷன் இங்கே இருந்துச்சு. ஸோ ஃபைனல் பொசிஷன் இங்கே வந்திருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஆப்ஜெக்டோடைய மோஷனை மட்டும்தான் கன்சிடர் பண்ண போகிறோம். இந்த ஆப்ஜெக்டோடைய மோஷனை மட்டும்தான் கன்சிடர் பண்ண போகிறோம். இவர் அப்ளை பண்ணார்ல ஒரு ஃபோர்ஸு, இந்த ஃபோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஃபோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ண போகிறதுல ஆப்ஜெக்டோடைய பொசிஷன் மூமெண்ட்டை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வெறுமனே ஆப்ஜெக்டோடைய மோஷனை மட்டும் கன்சிடர் பண்ணி ஃபோர்ஸ் எதுவும் கன்சிடர் பண்ணலைன்னா இதுக்கு பேர் தான் கைனமேட்டிக்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கைனமேட்டிக்ஸுங்கிற பிரான்ச்சுக்கு கீழே தான் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனை பற்றி படிக்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா வர அடுத்து ஒரு 4 to 5 லெசன்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்கலாம்னா பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னங்கிறத பற்றி கொஞ்சம் கிளியராக டிஃபைன் பண்ணலாம்.